வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலமைப்பு, அதாவது கான்ஸ்டியூஷன், இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது. நீங்கள் கான்ஸ்டியூஷனோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துட்டிங்கன்னா ப்ரியாம்பிள்னு சொல்லுவாங்க, முகப்புரை. ஒரு புக்குக்கு எப்படி இண்டெக்ஸ் இருக்கோ அதே போல் கான்ஸ்டியூஷனோட இண்டெக்ஸ் தான் ப்ரியாம்பிள். இந்த ப்ரியாம்பிள் இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிறத ப்ரீஃபாக சொல்லுது, ஒரு 5 வார்த்தை மூலமாக சொல்லுது. இந்தியா இஸ் அ சாவரன், சோஷலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இந்த 5 வார்த்தைகள் தான் இந்தியாவை ஷார்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுது, நம்ம எந்த மாதிரியான ஒரு நாடு அப்படிங்கிறத. இந்த 5 வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, இந்த இந்த வார்த்தைகள் என்னன்றது சொல்லுவாங்க. ஆனால் அதோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா இவங்களால ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இந்த 5 வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதில் சோஷலிஸ்ட், செக்யூலர், இந்த 2 வார்த்தைகளை கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட அந்த தேதியில் நம்ம இன்சர்ட் பண்ணலை. இது அதுக்கப்புறம் லேட்டாக தான் கொண்டு வரோம். எப்போனா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலமாக ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 வார்த்தைகளை அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். சரி, முதல்ல சாவரன், இதுக்கான அர்த்தம் என்னங்கிறத பார்ப்போம். சாவரன்டி அப்படிங்கிறது இறையாண்மை. ஒரு நாடு அது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுக்கான சுதந்திரம் இருக்கணும். வேறு எந்த நாட்டினுடைய கண்ட்ரோல்லையோ கட்டுப்பாடுலையோ இது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் ஒரு நாட்டுக்கு இறையாண்மை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு இருந்து சுதந்திரம் வாங்கியிருக்கலாம், அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிடச்சிருக்கலாம். ஆனாலும் ஒரு சில இடங்களில் இது வேறு நாடுனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு, இன்னொரு நாடு இந்த நாட்டினுடைய எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் ஒரு நாடுக்கு இறையாண்மை இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே போல் மிலிட்ரி எடுத்துட்டிங்கனாலும் இன்னொரு நாட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னொரு நாட்டு மேலே இருக்கும். அப்போ இந்த இடங்கள்லாம் ஒரு நாட்டுக்கு இறையாண்மை இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ ஒரு நாடு எல்லா விஷயத்துலேயும் சுதந்திரமாக இருக்கணும், அதனுடைய முடிவுகளை அந்த நாட்டே எடுக்கணும், வெளியுறவு கொள்கையை அந்த நாடே முடிவெடுக்கணும். அப்படி ஒரு நாடு செயல்பட்டால் தான் அந்த நாடு ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடு. அப்போ இதை சொல்கிறதுக்கான அந்த வார்த்தை தான் சாவரன் அப்படிங்கிறது. இந்தியா ஒரு சாவரன் கண்ட்ரி. காரணம் என்ன, நம்ம அந்த காலத்தில் பிரிட்டிஷ்னுடைய ஆட்சி கீழே இருந்தோம், இன்றைக்கி பிரிட்டிஷ் கையிலேருந்து நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். அது இல்லாமல் நம்மளுடைய ஃபாரின் பாலிசி, எக்கனாமிக் பாலிசி, மிலிட்ரி பாலிசி எல்லாத்தையுமே நம்ம சுதந்திரமாக முடிவெடுக்கிறோம். ஸோ இதில் இருந்தால் நீங்கள் சாவரன்டி என்னன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது சோஷலிசம். இதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா சமதர்மம், சம உடைமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா மக்களுமே ஒன்று தான், எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது, எல்லாருக்கும் சம வாய்ப்புகளை நம்ம அளிக்கணும் அப்படின்றது சொல்கிறது தான் இந்த சோஷலிஸ்ட் அப்படிங்கிற அர்த்தம். கல்வி, வேலை வாய்ப்பு, உரிமைகள், இதில் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு தரணும். மக்கள் நடுவில் அந்தளவுக்கு இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடாது, இருக்கிற இன்இக்வாலிட்டிஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்ஜ் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த கொள்கை தான் இந்த சோஷலிசம். இந்த சோஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, இதுக்குள்ளே ஒரு எக்கனாமிக் கான்செப்ட் மெயினாக இருக்குது. சோஷலிசம் அப்படின்றது ஒரு எக்கனாமிக் கான்செப்ட். இந்த சோஷலிஸ்ட் எக்கனாமியை நீங்கள் மெயினாக எங்கே பார்க்கலாம்னா கம்யூனிஸ்ட் நாடுகளில் பார்க்கலாம். அந்த காலத்தில் சோவியத் யூனியன், சைனாலலாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த சோஷலிஸ்ட் எக்கனாமிக்குள்ள மெயினாக அரசே எல்லாத்தையும் எடுத்து நடத்தும். முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அரசு கையில் தான் இருக்கும். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதே இருக்காது, யாரும் எதுவுமே சொந்தமாக வச்சுக்க முடியாது. வரக்கூடிய லாபத்தையும் அரசே எடுத்து மக்கள் கையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துரும். அப்போது இந்த சோஷலிஸ்ட் எக்கனாமியிலேருந்து நிறைய ஃபீச்சர்ஸை நம்ம பாரோ பண்ணுறோம். அதே நேரத்தில் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் இதிலிருந்தும் ஒரு சில அம்சங்களை நம்ம பாரோ பண்ணுறோம். ஏன்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம எதை பாரோ பண்ணுறோன்னா ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனும் நம்ம இந்தியாவில் அலோவ் பண்ணுறோம். இதுதான் நீங்கள் கவனிக்கணும். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் செக்டர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அரசு பார்த்திங்கன்னா பெருசாக எக்கனாமியில் இன்டர்வீன் ஆகாது. ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு சில அம்சங்களை நம்ம எடுத்து, அதே நேரத்தில் இந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமிஸ்லேருந்தும் ஒரு சில அம்சங்களை நம்ம எடுத்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படிங்கிற ஒரு புதிய கான்செப்டை இந்தியாவில் கொண்டு வரோம். இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசமில் உருவானது தான் மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிறது. இந்த எக்கனாமிக்குள்ள ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனும் இருக்கும், கவர்மெண்ட்னுடைய கண்ட்ரோலும் அதில் இருக்கும். இதுதான் மிக்ஸ்டு எக்கானமிங்கிறது சொல்கிறது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த சோஷியலிஸ்ட்டுக்குள்ளேயே இந்த எக்கனாமிக் கான்செப்டும் உள்ளே ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. நான் சொன்னது போல் இந்த எக்கனாமிக் கான்செப்ட் என்ன, மிக்ஸ்டு எக்கானமி, டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூன்றாவது செக்யூலர். இதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா மத சார்பின்மை. செக்குலரிசம்ங்கிறது மெயினாக ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட். அந்த காலத்தில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து
மற்ற நாடுகளுக்கெல்லாம் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆனதான் அந்த செக்யுலரிசம். செக்யுலரிசமில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ரிலீஜன், ஸ்டேட் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். ஸ்டேட் அப்படிங்கிறது அரசு, கவர்மெண்ட். எந்த காரணத்தை கொண்டும் ரிலீஜனுடைய தலையீடு இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்காது. இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிலீஜியஸ் சிம்பிளும் இருக்காது, எந்த ஒரு சாமியோட ஃபோட்டோவும் அதில் இருக்காது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்தியா ஒரு செக்யுலர் கண்ட்ரி அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இந்தியாவுடைய செக்யுலரிசம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செக்யுலரிசம். வெஸ்டர்ன் செக்யுலரிசம் நெகட்டிவ் செக்யுலரிசம். நெகட்டிவ் செக்யுலரிசமில் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் பிட்வீன் ரிலீஜன் அண்ட் ஸ்டேட் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் மதத்தினுடைய தலையீடு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காது. ரிலீஜனுங்கிறது ஒருத்தனுடைய ஒரு பர்சனல் அஃபேராக தான் இருக்கணும். அங்கே ஒரு 4 செவத்துக்குள்ளே அவர் எந்த ரிலீஜன் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டேட்டுக்குள்ளே இந்த ரிலீஜியஸ் மேட்டர்ஸை எடுத்துகிட்டு வரவே கூடாது. இதுதான் நெகட்டிவ் செக்யுலரிசம். உதாரணத்துக்கு ஒருத்தர் அந்த நாட்டினுடைய மிலிட்ரியில் இருக்காருன்னா அவருடைய அந்த ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணக்கூடாது. அந்த பியர்டையோ மேலே கட்டக்கூடிய அந்த ஸ்கார்ஃப் எதையும் டிஸ்பிளே பண்ணக்கூடாது. இதெல்லாம் நெகட்டிவ் செக்யுலரிசம்னு சொல்லப்படுது. ஆனால் இந்தியாவில் செக்யுலரிசம் இருந்தாலும் இது வந்து பாசிட்டிவ் செக்யுலரிசம். பாசிட்டிவ் செக்யுலரிசமில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, நிறைய ரிலீஜன்ஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்கும். ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம ரிலீஜனை கொண்டு வரலாலும் ரிலீஜனை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். எல்லா ரிலீஜனும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்டேட்டஸில் ஸ்டேட் ரெக்கக்னைஸ் பண்ணும். அதே போல் ஒரு சில பெனிஃபிட்ஸ், சலுகைகளும் இந்த ரிலீஜியஸ் குரூப்ஸ்க்கு அளிக்கும். இதுதான் நீங்கள் பாசிட்டிவ் செக்யுலரிசமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 4வது டெமோக்ரஸி. இதை வந்து மக்களாட்சியில் ஜனநாயகம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்கிட்ட டெமோக்ரஸினா என்னன்னு கேட்டால் உடனே பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னதை சொல்லுவாங்க. இது மட்டும்தான் டெமோக்ரஸியா, அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால் நிறைய பேரால் சொல்ல முடியாது. டெமோக்ரஸிங்கிறது என்ன, ஒரு நாடு, இந்த நாட்டுக்குள்ளே இருக்க அந்த அதிகாரம் யார் கையில் இருக்கணும்னா மக்கள் கையில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாடை தான் நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த முடிவுகளை யார் எடுப்பாங்கன்னா மக்கள் தான் எடுப்பாங்க. இந்த முடிவுகளை மக்கள் டைரெக்டாகவும் எடுக்கலாம், இன்டைரக்டாகவும் எடுக்கலாம். ஒரு சில நாடுகளில் மக்கள் டைரெக்டாகவே முடிவு எடுப்பாங்க. இந்த நாடுகளை டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இந்தியா போன்ற நாடுகளை இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. மக்கள் அவங்களுடைய பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸை செலக்ட் பண்ணி எலெக்ஷன் மூலமாக எலெக்ட் பண்ணி அவங்கள அந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு அதன் மூலமாக மக்கள் ஆட்சி செய்வாங்க. இதெல்லாம் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஆக மொத்தம் டெமோக்ரஸிங்கிறது அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்கணும். முக்கிய முடிவுகள் யார் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மக்களால் தான் எடுக்கப்படும். அது டைரெக்டாகவும் எடுக்கப்படலாம், இவங்களால் அனுப்பப்படுற பிரதிநிதிகளாலும் எடுக்கப்படலாம். அப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எ கண்ட்ரி தட் இஸ் கவர்ன்ட் பை த வில் ஆஃப் த பீப்புள். மக்களினுடைய விருப்பத்துக்கேற்ப அந்த நாடு வந்து நடத்தப்படும். இதுதான் டெமோக்ரஸி. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடைசியாக ரீபப்ளிக் அப்படின்றது குடியரசு. ரீபப்ளிக் அப்படின்னு எந்த நாட்டை சொல்லுவோம்னா, இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கணும். ஒரு எலெக்ஷன் மூலமாக மக்களே தேர்ந்தெடுத்து இவங்களை எடுத்துகிட்டு வரணும். அப்படி இருந்தால் தான் இது ரீபப்ளிக். ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி இருக்கும். மன்னர் அப்படின்னா இளவரசர் இருப்பாங்க. இந்த மாதிரி நாடுகளை மோனார்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சவுதி அரேபியா, ஜார்டன், இந்த மாதிரி நாடுகள், ஒரு சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், இதெல்லாம் மோனார்கிஸ். ஆனால் ஒரு எலெக்டட் ஹெட் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ரீபப்ளிக்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்தியா ஒரு ரீபப்ளிக். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்டட் ஹெட் இருப்பாங்க. இந்த மாதிரி நாடுகளை ரீபப்ளிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? பிரசிடெண்ட்டை சொல்கிறோம். ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க பிரைம் மினிஸ்டர். இவங்க 2 பேருமே எலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மக்கள் தான். பிரசிடெண்ட்டை இன்டெரக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க, பிரைம் மினிஸ்டரை டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் இந்த ஹெட்ஸ் எல்லாருமே மக்களால் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. அப்போ ரீபப்ளிக்கில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இதுதான். அதே போல் ஒரு ரீபப்ளிக்கில் ஒரு ப்ரிவிலேஜ்டு கிளாஸ் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஹெரிடிட்டரி பேசிஸில் இவங்க தான் மேலே, இவங்க தான் கீழே அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா மக்களுமே சமம் அப்படின்னு இருக்கக்கூடியதான் ரீபப்ளிக். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி.